கன்னியாகுமரி மாவட்டம் கல்லுவிளையில் கட்டுப்பாட்டை இழந்த பொலேரோ கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர் தூக்கி வீசப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்போம். கண்ணன், வணக்கம். இந்த விபத்தானது எப்போது நடந்தது? தற்போது அந்த மாணவரின் நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது இந்த விபத்தானது இந்த மதியம் ஒரு 1:30 மணி அளவில் நடந்தது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை பகுதியை சேர்ந்த எபனேசர் இவர் இன்று மதியம் தனக்கு சொந்தமான பொலேரோ கார்ல களியக்காவளையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தார். கார் களியக்காவளை நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலை கல்லுவிளை என்ற பகுதியில சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலதுபுறமாக சென்று எதிரே சாமியார் மடம் பகுதியைச் சேர்ந்த ஜெஃபி என்ற கல்லூரி மாணவன் ஓட்டி வந்த பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானது. பைக்குடன் கல்லூரி மாணவனை பல அடி தூரம் இழுத்து சென்ற கார் சாலையோர கடையின் காம்பவுண்ட் சுவர்கள் மற்றும் கேட் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட கல்லூரி மாணவன் ஜெஃபி, காரை ஓட்டி வந்த எபனேசர் ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில விபத்து குறித்த பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது.